செயல்பட்டு வரும் REFCO வங்கி நவீன முறையில் பணம் கையாடல் செய்ததாக ஆதாரம் கிடைத்துள்ளது. அரசு பள்ளிக்கூடங்களில் கழிவறை கட்ட நடந்த மோசடின்னு சொல்றாங்க. பணத்தை அரசு பள்ளிகளுக்கு கொடுப்பது போல கொடுத்து திரும்ப அதே பணத்தை வாங்கி இருக்காங்க. இது எங்கே தெரியுமா? நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் தான் இந்த அவலம் நடந்திருக்கிறது. இது குறித்து கைபேசி வழி தகவல் இதோ. செக் கொண்டு வந்து கொடுத்தாங்க. போன மண்டே வந்திருந்தாங்க. சரி. அப்ப செக் கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த நாளே அதை வந்து ஃபுல் அமௌண்ட்டை எடுத்து எங்ககிட்ட கொடுத்துருந்தோம். 9,06,725 அப்படிதான் சொன்னேன். நானும் அதான் கேட்டேன், அது எப்படி சார், எப்படியெல்லாம் பணத்தை சுருட்டுவது என ஆலோசனை பண்ணி கழிப்பறை காசை அபகரித்த கழுசடைத்தனம் உண்மைதானா? புலம்பெயர்ந்தோர் நலச்சங்கம், அதாவது ரெபாட்ரியேட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக ராமேஸ்வரன் என்பவர் கடந்த 2024 செப்டம்பர் மாதம் புகார் கடிதம் தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பொன்னூர், உப்பட்டி, குந்தலாடி, கரியசோலை, ஆரோட்டுப்பாறை, கொலப்பள்ளி, கூடலூர் 2ஆம் மைல், சூண்டி, கோலிப்பாலம், தேவாலா வாழவயல், தேவாலா ரைலசன் மலை, மரப்பாலம் ஆகிய ஊர்கள் நீலகிரி மாவட்டம். இங்கு உள்ள அரசு பள்ளிகளில் நடந்தது போல வேறு மாவட்டங்களில் நடந்திருக்குமா? நாம் விசாரணை செய்து வருகிறோம். அரசு தரப்பு இதில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தது? நாம் அடுத்த பல உண்மைகளை பகிர்கிறோம். வணக்கம், நான் ஆனந்தராஜ் பேசுகிறேன். ரெப்கோவினுடைய முன்னாள் பேரவை உறுப்பினர், ரெப்கோவிங் டெலிகேட்ஸ் யூனியனுடைய முன்னாள் தலைவர். தற்போது நான் சூண்டி அரசு உயர்நிலைப்பள்ளியினுடைய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியினுடைய கல்வியாளர் பொறுப்பிலையும் இருக்கிறேன். ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸில் இருந்து கூடலூர் தாலுக்காவில் ஒரு 7 கழிப்பறை கட்டுவதற்கும், அது மாதிரி பந்தலூர் தாலுகாவில் 7 கழிப்பறை கட்டுவதற்கும் ஏற்கனவே திட்டம் இருக்கிறதாகவும், அதை நம்முடைய ரெப்கோவினுடைய இயக்குனர் திரு தங்கராஜ், திரு சந்தானம் ஆகிய இருவர் கூடலூர் கடந்த மாதம் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு வந்தபோது இதெல்லாம் அறிவித்து விட்டு சென்றார்கள். அந்த அடிப்படையில் இப்போ அந்த கழிப்பறை கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குன்னூர் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸிலிருந்து அந்தந்த பள்ளிகளுக்கு கடந்த 9ஆம் தேதி திங்கட்கிழமை கூடலூரில் இருக்கிற 7 பள்ளிகளுக்கும், அதுபோல் பந்தலூரில் இருக்கின்ற 7 அரசு பள்ளிகளுக்கும் இந்த காசோலைகள்லாம் வழங்கப்பட்டது. இந்த காசோலைகள் எல்லாமே அந்தந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருடைய பேரில் தான் அந்த காசோலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொடுக்குற போது குன்னூர் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் மேலாளர் இருந்திருக்கிறாங்க, உதவியாளர் இருந்திருக்காங்க. இந்த பகுதியிலேருந்து 2 பேரவை உறுப்பினர்கள், குறிப்பாக கலைச்செல்வன், அது மாதிரி கணேசன், பந்தலூர் ரெப்கோ வங்கி பேரவை உறுப்பினர் ஆகியோரெலாம் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் சூண்டியில் இருக்கிற அரசு உயர்நிலைப்பள்ளியினுடைய SMC கமிட்டி மெம்பருங்கிறதுனால நேற்று அது சம்மந்தமாக சில தகவல் எனக்கு வந்தது. குறிப்பாக திங்கட்கிழமை அந்த காசோலை கொடுக்கப்பட்டதாகவும், அதற்கு பிறகு இந்த கணேசன், கலைச்செல்வன் ஆகிய இருவரும் அவருடைய ஒப்பந்ததாரர் யார் அந்த கழிப்பறையெல்லாம் கட்டுறதுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரோ அவரை கூப்பிட்டு அந்த பணத்தை நீங்கள் உடனே எடுத்து எங்கள் கையில் கொடுக்கணும். இது ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸோட நிதி, அதை நாங்கள் தான் கட்டி கொடுக்குற வேலையெல்லாம் செய்வோம். அதனால் நீங்கள் செய்ய முடியாது. இது சம்பந்தமான தகவல்களை நீங்கள் நம்முடைய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய COO அல்லது DO உயர்மட்ட அதிகாரிகளுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். ரெப்கோ வங்கியினுடைய ஹோம் ஃபைனான்ஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு தங்கராஜ் அவர்கள் பொறுப்பில் தான் இதெல்லாம் நடக்குது. அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திரு தங்கராஜ் அவர்கள் செய்திருக்கிறார். அதனால் இந்த பணத்தை எடுத்து நீங்கள் கொடுத்துடணும் சொன்னதுக்கு பிறகு சூண்டியில் இருக்கிற தலைமை ஆசிரியர் அவருடைய உதவியாளர், அந்த தலைமை ஆசிரியர் பேர் ஞான பபியோலா, அவங்களும் ராம்குமார்னு அந்த பள்ளியினுடைய எழுத்தர் பொறுப்பில் இருக்கிற ஆசிரியரும் போய் கூடலூர் கனரா வங்கியிலேருந்து இந்த செக்கை மாற்றி இந்த பணம் முழுவதும் எடுத்து கணேசன், கலைச்செல்வன் ஆகிய இருவர் கைகளையும் குறிப்பாக கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட பேச்சிலேயே நான் ஏற்கனவே பதிவில் சொன்ன மாதிரி ஏறக்குறைய கூடலூரில் இருக்கிற பள்ளிகளில் சூண்டி அரசு உயர்நிலை பள்ளி ஏற்கனவே அவங்க தான் அந்த தகவல் ஞான பபியோலா அவங்க அந்த தொகையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆரோட்டுப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி அங்கேருந்தும் கழிப்பறை திட்டத்துக்கு வாங்கின பணத்தை அந்த காசோலையை மாற்றி அந்த தலைமை ஆசிரியர் இவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துருக்காங்க. அதுபோல் மரப்பாலத்தில் இருக்கிற சூண்டி மரப்பாலம் அந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அந்த பள்ளி, அதே மாதிரி கூடலூரில் இருக்கிற 2ஆம் மைல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி,
அப்புறம் கோழிப்பாளையத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கரியசோலையில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, தேவாலா அட்டி அங்கேருந்தும் பள்ளிகளில் வந்து இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பந்தலூரில் கொளப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி, அப்புறம் குந்தலாடியில் இருக்கிற அரசு உயர்நிலைப்பள்ளி, அது இல்லாமல் இன்னும் 5 பள்ளிகள் பந்தலூர் பகுதிகளில் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பள்ளிகளுக்கும் உள்ள காசோலை அத்துணையுமே ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ்லேருந்து குன்னூர் பிரான்ச்சிலேருந்து சம்மந்தப்பட்ட பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கு தான் காசோலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை இடையில் இந்த பேரவை உறுப்பினர்கள் இதை வாங்கி நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னு போனால் இதில் மிகப்பெரிய மோசடிக்கான திட்டம்தான். குறிப்பாக நான் ஏற்கனவே கேள்விப்பட்டது போல் இந்த ஒரு கழிப்பறை திட்டம் கட்டுவதற்கு இந்த ஒரு கழிப்பறைக்கு சுமாராக 3.5 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் செய்வதாகவும் மீதியை அதாவது கையாடல் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய இது ஏறக்குறைய மொத்தம் இந்த 14 கழிப்பறைகளுக்கும் ஏறக்குறைய 1,30,00,000 ரூபா இதுக்கு நிதி ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் ஒதுக்கி காசோலையாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பகுதி தொகை ஏறக்குறைய 70 லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணுவதற்கான திட்டம் இவர்கள்ட்ட இருக்குது. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ்லேருந்து திரு தங்கராஜ் அவர்கள் ஏற்கனவே கூடலூர் கலை அறிவியல் கல்லூரிக்கு 19,65,000 ரூபா கழிப்பறை கட்டுறதுக்காக இது பண்ணாங்க. கடந்த ஆண்டு அந்த திட்டத்தில் அது செய்தாங்க. 4,65,000 ரூபா கமிஷன் வாங்கினதாக இதே கணேசன் இவர்களெல்லாம் சேர்ந்து கமிஷன் வாங்கினதாக ஒரு தகவல் இருக்கிறது. அந்த கழிப்பறையும் நிச்சயமாகவே சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்து விஜிலன்ஸ் குறிப்பாக இந்த புலனாய்வுத்துறை ஆய்வு செய்து இதில் நடந்திருக்கிற ஊழலை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு 2,38,00,000 ரூபா நமக்கு நாமே திட்டத்தின் கீழே ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிதி கொடுக்கப்பட்டு பந்தலூரில் சேரங்குடி ஊராட்சிக்கும் அதே மாதிரி நெலாக்கோட்டை ஊராட்சியிலையும் இந்த தொகை முழுவதும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊராட்சி ஒன்றியங்களிலிருந்து அரசு துறை மூலமாக நடக்கின்ற அத்துணை பணிகளுமே 20% 40% கமிஷனாக பெறப்படுகிறது. அதிலேயும் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறதாகவே நாங்கள் அறிகிறோம். ரெப்கோ வங்கியினுடைய வரலாற்றில் இது போன்ற ஒரு பெரிய மோசடி அயோக்கியத்தனம் இதுவரைக்கும் நடக்கலை. இது சம்பந்தப்பட்ட அரசு உயர்மட்ட அதிகாரிகள் இந்த தாயந்திரும்பியவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த வங்கியினுடைய நிலை பாதுகாக்கப்படணும். இந்த நிதி உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிற தாயந்திரும்பிய மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த பதிவேது பண்ணுறோம். இது சம்பந்தமான என்ன விசாரணையும் சரி நான் நேரடியாக ஆஜராகி இது குறித்து விவரம் அறிய ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிர்வாகி திரு தங்கராஜ் அவர்களை செல்போனில் தொடர்பு கொள்ள அழைத்தால் நோ ரெஸ்பான்ஸ். வங்கியின் புலனாய்வு அமைப்பின் மூலம் விசாரணை வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது.